எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அரவிந்த் யோசனைகள். நான் உங்கள் ஆனந்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம வந்து யூகேயில் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் இப்போ ரீசெண்டாக கன்சீவாக இல்லை, பட் 2023 நான் கன்சீவாக இருந்தேன். எனக்கு பேபி வந்து மே 2024 கிடச்சிது. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னோடய பேபியோட ஃபர்ஸ்ட் 1.5 years எப்படி இருந்ததுன்னு, யூகேல இருந்தது, மெடிக்கல் சிஸ்டம்ஸ் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பார்ட் 2ல் ஒரு வீடியோ பண்ணுவோம். பட் இந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு பார்ட் 2 பண்ணலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நான் இங்கே கன்சீவாக இருந்த டைமில் இங்கே ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா, ஒரு யூடியூப்லேயோ இதுலேயோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வீடியோஸ் இல்லை ஒரு கைடன்ஸ் அவேர்னஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். நாங்கள் வந்து செப்டம்பர் 2023 வந்து கன்ஃபார்ம் பண்ணோம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், கன்சீவாக இருக்கேன்றதை நாங்கள் இங்கே கன்ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் போல் டெஸ்ட் கிட்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. நாங்கள் போய் ஜிபியில் செக் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மெட்டர்னிட்டிக்கு அப்ளை பண்ணணும், அதாவது ஆன்டினேட்டலுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நியர்பையில் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வேணுமோ அந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட மெட்டர்னிட்டியை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தேட் உங்களுக்கு 8th 9th வீக் அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வரும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து 10th வீக் சம்திங் அந்த ரேஞ்சில் வரும்ன்றதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு டவுட், ஏன்னா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட். ஸோ இது கன்ஃபார்மாக இல்லையான்றதுல ஒரு டவுட் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி யூனிட்னு ஒரு யூனிட் இருக்குது. அங்கே நம்ம போனோன்னா அது வந்து மார்னிங் 8 to 11-11:30 அந்த டைமில் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் ஆகும். நீங்கள் போனீங்கன்னா ஏர்லி ப்ரெக்னன்சி யூனிட்டுக்கு டேரெக்டாக போனீங்கன்னா வாக்கின் தான் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் வந்து உங்களோட லாஸ்ட் ப்ரெக்னன்சி டீட்டெயில்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் பார்ட்னரோட டீட்டெயில்ஸ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கனை வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 1/2 hour 1 hour வெயிட் பண்ணுவோன்னா அந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கூப்பிட்டு சோனோகிராஃபி ரூமில் போயிட்டு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம குழந்தைங்க ஸ்கேனில் பார்க்குறது வந்து அப்டாமினல் ஸ்கேன், நம்ம வயிற்றுக்கு மேலே வச்சு பார்ப்போம். டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் வந்து நமக்கு வெஜினாக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அவங்க வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து அப்டாமினல் ஸ்கேனில் வந்து பேபி இருக்கிறது தெரியாது, அதனால டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து பேபி அந்த மாதிரி எதுவும் இருக்குது இல்லைன்றது அவங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஏர்லியாக கூட இருக்கலாம், மேபி நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் 2 வீக்ஸுக்கு அப்புறம் போயிட்டு அவங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஏர்லி ப்ரெக்னன்சி யூனிட்லேயே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 2 வீக்ஸுக்கு அப்புறம் நாங்கள் போயிட்டு பார்க்கையில் அவங்க லாஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க, பேபி ஹார்ட் பீட் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்சீவ் ஆகிருக்கீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஸ்கேனும் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு அந்த பிக்கை போட்டு காட்டுறேன். அந்த ஸ்கேனும் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. வீட்டிலலாம் இன்ஃபார்ம் பண்ணோம், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு அதே சென்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல்லையே வெப்சைட்டில் போயிட்டு நாங்கள் மெட்டர்னிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேன் வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து அரவுண்ட் 10th வீக் அந்த மாதிரி கிடச்சிது. அப்போ உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட், நார்மலாக பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்டேருந்து கேதர் பண்ணுவாங்க. லைக் உங்கள் பார்ட்னர் டீட்டெயில்ஸ், உங்கள் பார்ட்னரோட ஹெல்த் டீட்டெயில்ஸ், உங்களோட ஹெல்த் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா, உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் டயபெட்டிஸ் இருந்ததா, இல்லை ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், லங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததா, அப்புறம் பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, உங்கள் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க. இவங்க யூரின் சாம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க, உங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க. பிளட்டெல்லாம் நிறையவே எடுத்துட்டாங்க, சும்மா கிடிங். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மெட்டர்னிட்டி எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட்ன்றது ஒன்று இருக்குன்றதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் டேப்லெட்ஸ், ஃபாலிக் ஆசிட்,
எடுத்துக்க சொல்லுவாங்க. விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் வந்து மெயினாக என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா, சிக்கிள் செல் இருக்கா, தலாசமியா இருக்கா, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறதெல்லாம் அந்த பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் டிஸார்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2 வேக்சின்ஸை பற்றி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ளூ வேக்சின் ஒன்று, வூப்பிங் ஹாஃப் வேக்சின் ஒன்று. அது என்ன டைமிங்கில் எடுத்துக்கணுன்றது உங்களோட ப்ரெக்னன்சி நோட் புக்லேயே இருக்கும். இங்கே வந்து என்னதான் சிஸ்டம்ஸில் வந்து ஃபீட் பண்ணாலும், எல்லா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணாலும், நம்மளுக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு ஃபைல் கொடுப்பாங்க, நம்மளோட ப்ரெக்னன்சி புக்கு மாதிரி. அதில் வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்லேருந்து லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் வரைக்கும், அப்புறம் நம்ம ப்ரெக்னன்சிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸு, இல்லை நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான QR கோட்ஸ் இருக்கிற மாதிரி, ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு புக், ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறையா இருக்கும், லைக் ஆன்டினேட்டல் கிளாஸஸ் பற்றி இருக்கும், இல்லை எஜுகேஷ்னல் வீடியோஸ் பற்றி இருக்கும், உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட் வீடியோஸ், உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ், ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுன்னா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ், அந்த மாதிரி நிறைய QR கோடு இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மிட்வைஃபுமே, இங்கே வந்து மிட்வைஃப் தான் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் ஹெட் நர்ஸ் மாதிரி. இங்கே வந்து டாக்டர்ஸை நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. நம்ம போய் மிட்வைஃப் தான், ரொம்ப ரிஸ்கியாக இருக்கா அப்படின்ற மட்டும்தான் நமக்கு வந்து டாக்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மிட்வைஃப், ஸோ அவங்களே வந்து நல்லா வெல் எஜுகேட்டட், இந்த ஃபீல்டில் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மிட்வைஃபாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக, அவங்களுக்கு அசைன் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கான QR கோட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. உங்களுக்கு இந்த டவுட் இருந்தாலும் எங்கே கேட்கலாம், இதில் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, உங்களை ரொம்ப கூலாக வச்சுப்பாங்க. நம்ம ஊரில் ப்ரெக்னன்சி எப்படி இருந்ததுன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து லண்டனில் தான் பிறந்தது. ஸோ இங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி கூல். நீங்கள் எப்போ போனாலும் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக தான் பேசுவாங்க, உங்களை ரொம்ப பயப்படுத்த மாட்டாங்க, போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அது இருக்குது இது இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சின்ன சின்ன டிஃபிஷியன்சி ஏதாவது இருந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்தி வேல நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இது ஓகே ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதையும் சொல்லி நம்ம பயமுடுத்த மாட்டாங்க. இன்னொன்று ஃபோலிக் ஆசிட் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னன்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே, ப்ரெக்னென்ட் ஆக போகிறோன்னு ட்ரை பண்ணிங்கனாலே ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இதை பற்றி தெரியாதவங்க இன்கேஸ் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் மாச்சி எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, கன்சீவாக இருக்கீங்கன்றது தெரிஞ்சதுன்னா உடனே எடுத்துக்கோங்க, ஒரு 12 வீக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னா கேரோட டேப்லெட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரெக்னா கேரில் வந்து மாம் டு பிக்கு சில டேப்லெட்ஸ்லாம் இருக்கும், அதில் நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது பர் டேக்கு 1 or 2 எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதை எடுத்துக்கோங்க. அண்ட் விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதையும் எடுத்துக்கோங்க. அண்ட் மெட்டர்னிட்டி எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் பற்றி டாக்டர்ஸ் மிட்வைஃப் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதை போயிட்டு வெப்சைட்டில் நீங்கள் அடித்து பார்த்தாலே அதுக்கான ஃபார்ம் வரும். நீங்கள் உங்களோட அட்ரஸை கொடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த மெட்டர்னிட்டி எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் எலிஜிபிள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி IHS பே பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்களோட அமௌண்ட்லேருந்து தான் இதுக்கு போகும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்டு இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 year, உங்கள் பேபி பிறந்த 1 year வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் கன்சீவாக இருக்கிற டைமில் இருந்து உங்கள் பேபி பிறந்து 1 year வரைக்கும் நீங்கள் வந்து டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு ஜிபியில் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸுக்கு வந்து நீங்கள் பே பண்ணாமல் இந்த எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சு எடுத்துக்கலாம், அதை வாங்கிக்கலாம், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள். ஃபோலிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கோங்க, விட்டமின் டி டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 வேக்சின் சொன்னேன் இல்லைங்களா, வூப்பிங் காஃப் அண்ட் ஃப்ளூ வேக்சின், அது 2யும் கட்டாயமாக உங்கள் ஜிபியில் செக் பண்ணி எந்த வீக்கில் வந்து போட்டுக்கணுன்றதை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் பார்ட்னரை வெளியே அனுப்பிச்சுட்டு, இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்கள் பார்ட்னரோட போயிருக்கீங்கன்னா, இல்லை வேறு யாரோடையோ அக்கம்பெனி பண்ணியிருக்கீங்கன்னா, அவங்கள வெளியே அனுப்பிட்டு உங்களுக்கு தனியாக கூப்பிட்டு நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் சப்போர்ட் இருக்கிறதுக்கு ஆள் இருக்கா, உங்கள் மென்டல் ஹெல்த் ஓகேயா அப்படின்ற எல்லா பர்சனல் கொஷின்ஸுமே கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரபிள் எதாவது இருக்குது, இல்லை கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு சேஃப் இல்லை, எதாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் அப்பாக அவங்ககிட்ட சொல்லலாம். அவங்க அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 12 weeks டைமில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன், அது வந்து டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க.
நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி போர்ட்டல் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஸ்கேன் அதுதான். நாங்கள் ஆல்ரெடி ஏர்லி ப்ரெக்னன்சி யூனிட் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்றதுனால எங்களுக்கு வந்து இது செகண்ட் ஸ்கேன். பட்டு நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா டேட்டிங் ஸ்கேன் தான் ஃபஸ்ட் ஸ்கேன். உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு அதே நாள்லேயே ஒரு பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ஏதாச்சும் வந்து அப்நார்மலிட்டி இருக்கா, உங்களுக்கு உள்ள பேபிக்கு அது அப்நார்மலிட்டி இருக்கான்றத செக் பண்ணுறதுக்கு. தென் அவங்க வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்கேன் வந்து அரௌண்ட் 20th வீக்கில் கொடுப்பாங்க. அது வந்து அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அதில் தான் உங்கள் பேபியோட ப்ராப்பராக உங்கள் கால், அவங்களோட கால், கை, ஹெட்டு, ஃபிங்கர்ஸ் இதெல்லாமே எப்படி க்ரோ ஆகிருக்கு, ஏதாச்சும் அப்நார்மலிட்டி இருக்கா அப்படின்றத வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அரௌண்ட் 24 to 28 வீக்ஸ் வரைக்கும் எவ்ரி 4 வீக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும். மிட்வைஃப் கூட இருக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் பேபிக்கு நான் சொல்கிறேன், எவ்ரி 2 வீக்ஸ் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் மிட்வைஃப் கிட்ட. அப்படி மிட்வைஃப் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்க முடியலன்னா உங்களை ஜிபிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஜிபியில் போயிட்டு எல்லா அப்பாயின்மெண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஹைட், வெயிட், உங்களோட யூரின் டெஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு அரௌண்ட் எனக்கு செகண்ட் பிளட் டெஸ்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அயன் டெஃபிஷியன்சியாக இருக்குது சொல்லிட்டு அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ நான் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி அயன் டேப்லெட், ப்ரெக்னா கேர் 12th வீக் வரைக்கும் ஃபாலிக் ஆசிட் தனியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னா கேர் அண்ட் விட்டமின் டி இது எல்லாத்தையுமே நான் வந்து டாக்டர்கிட்ட என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன், மிட்வைஃப் கிட்ட என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்னு கேட்டுட்டு எடுத்துக்கிட்டேன். நான் அரௌண்ட் 36th வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து பம்ப் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து இப்போ 20th வீக் அனாமலி ஸ்கேனில் வந்து உங்களுக்கு பேபி நார்மலாக இருக்குது, க்ரோத் எல்லாம் ஓகேன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தர் ஸ்கேன் வந்து எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 36th வீக்கில் வந்து பம்ப் மெஷர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்நார்மலிட்டி இருக்குன்னா அவங்க வந்து ஃபர்தர் ஸ்கேனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய கேஸில் வந்து என்னோடய பேபி வந்து ஓகே அப்படின்றத 20th வீக் ஸ்கேன்லேயே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து எனக்கு 36th வீக்கில் வந்து எந்த ஒரு ஸ்கேனும் இல்லை. பம்ப் மெஷர்மெண்ட் பண்ணாங்க. டேப்பை வச்சு பம்போட சென்டிமீட்டர் என்னன்னு செக் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க. பேபியோட ஹார்ட் பீட் வந்து பர் மினிட்டுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். மற்றபடி எல்லாமே ஃபைன். த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து ஐ ரியலி என்ஜாய்டு. ஏன்னா எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, எந்த ஒரு பயமும் கொடுக்கல. எல்லா மிட்வைஃப்மே வந்து நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், வெயிட்டிங் டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம டைம் இப்போது 1:30 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் பார்க்குறப்பே 2:33 மாதிரிலாம் மோஸ்ட்லி எல்லா அப்பாயின்மெண்ட்லேயும் அப்படி தான் ஆகும். டைமுக்கு பார்த்தோன்றது இதெல்லாம் எப்பயுமே வந்து நடந்ததில்லை. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டிலேயாக தான் இருக்கும். பட் சர்வீஸ் வாஸ் சூப்பர். ஸோ எங்களுக்கு வந்து May 2 வந்து டியூ டேட் கொடுத்துருந்தாங்க. ஸ்கேன் எடுக்கிற டைமில் அனாமலி ஸ்கேன் அந்த டைம்லேயே சொல்லியிருந்தாங்க May 2 தான் உங்களுக்கு வந்து டியூ டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு May 2 வந்து 40th வீக் அப்பாயின்மெண்ட்டும் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா அதுக்கு முன்னாடி பெயின் வந்துடும், டெலிவரி ஆகிடும்னு நினச்சோம். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போக மாட்டோம்னு நினச்சோம். பட்டு ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்கள் அட்டென்ட் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி மார்னிங்லேருந்து எனக்கு மைல்டாக பேபியோட மூமெண்ட் லைட்டாக கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எந்த ஒரு பெயினும் எனக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, டெலிவரிக்கான சிம்டம்ஸுமே இல்லை. பட் பேபியோட மூமெண்ட் மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் போனப்போ மிட்வைஃப் கிட்ட சொன்னோம். ஸோ அப்போ மிட்வைஃப் வந்துட்டு 1 hour அப்சர்வேஷனில் வச்சுருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பேபி ஹார்ட் ரேட் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குது, பேபி மூமெண்ட்ஸும் ஓகே ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி May 2 வந்து உங்கள் டியூ டேட்டு, அந்த டியூ டேட்டும் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுக்கு மேலே பேபி க்ரோ ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை, எக்ஸ்ட்ரா க்ரோ ஆவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகேனா இண்டக்ஷன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 வீக் வெயிட் பண்ணலாம், உங்களுக்கு நேச்சுரலாக பெயின் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா, நாங்கள் இண்டக்ஷன் எடுத்துக்கிறோம், ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பேபிக்கு தேவையான திங்ஸ், எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கே போய் எதுவும் யூஸ் பண்ணல, பெருசாக பேக் பண்ணதோட சரி. அங்கே போய் அன்பேக் கூட பண்ணல, அதான் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்லாம் பேக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப எசென்ஷியலாக ரொம்ப தேவையாக இருக்கிறத பார்த்து எடுங்க. அங்கே பெருசாக எதையுமே இது பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பிட்டல்லே அந்த டவல் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லே கொடுப்பாங்க. பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் நாப்கின்ஸு,
பேபிக்கு. அப்போ எனக்கு நான் அது மெட்டர்னிட்டி பேடு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு பர்சனல் கேர் ஐட்டம்ஸு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்லிப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து இண்டக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு. அப்போது அன்றைக்கி ஈவினிங்கே இவர் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு பேக் பண்ண பேக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு சொல்லிவிட்டு அட்மிட் ஆகியாச்சு. அன்றைக்கி நைட்டு May 2 நைட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. May 3 ஆஃப்டர்நூன் வரைக்கும் பெருசாக பெயின் எதுவும் இல்லை. அப்புறம் 3 ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் May 3 ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. பட் 3 அன்றைக்கி நைட்டும் செக் பண்ணிவிட்டு டைலேஷன், அதாவது உங்களோட சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் பேபி பிறக்கிறதுக்கு. அது இத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயமீட்டர் இன்னும் பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு இண்டக்ஷன் எனக்கு 3 அன்றைக்கி கொடுத்தாங்க நைட்டு. 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த இண்டக்ஷன் தரணும். ஸோ May 3 நைட் எனக்கு இன்னொரு இண்டக்ஷன் கொடுத்தாங்க. May 4 மார்னிங் வந்து எனக்கு பெயின் நல்லா சிவியராக வர ஆரம்பிச்சிது. நமக்கு வயிற்றில் வந்து இந்த இண்டக்ஷன் டைமில் வந்து அந்த பேபி ஹார்ட் ரேட் எல்லாம் ஓகேவாக இருக்கா, மூமெண்ட் எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ட் ரேட்டுக்கான அந்த எக்யூப்மெண்ட் வந்து வயிற்றுலேயே வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கண்டினியூஸாக மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். அந்த பெயின் வர டைம் ஃபுல்லாகவுமே, இந்த இண்டக்ஷன் டைம் ஃபுல்லாகவுமே அந்த ஹார்ட் ரேட் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வரப்போ May 4 அன்றைக்கி மார்னிங் வந்து பேபியோட ஹார்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகுது, மூமெண்ட் கம்மியாகுது, எனக்கு வந்து இண்டக்ஷன் அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆகி டெலிவரி சூட் போயிட்டு, இங்கே வந்து உங்களுக்கு டெலிவரி சூட்டு, ஹோம் பர்த்து இல்லை நேச்சுரல் பர்த்துன்னு சொல்லி 2-3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்லேயே கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு, நீங்கள் உங்களோட டெலிவரிக்கு ஒரு 32nd 34th வீக் வரப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் என்ன மெத்தட்னு. எனக்கு வந்து நான் சூஸ் பண்ணல. டெலிவரி சூட் எதுவாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி இருந்தது. அப்போதைக்கு என்னமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ May 4 அன்றைக்கி அப்புறம் டெலிவரி சூட்டில் அட்மிட் ஆகி எனக்கு வந்து பேபி பிறந்துட்டாங்க. மதியானம் கரெக்டாக 2:14 பிறந்தாங்க. கேர்ள் பேபி எங்களுக்கு பிறந்தது. அப்புறம் ஒரு நாள் வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டலே வச்சு பேபியோட இயரிங்கு, ஐசைட்டு, அப்புறம் பேபியோட ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்துட்டு பேபியோட ரெட் புக்கை கொடுத்துட்டு எனக்கு வந்து பீரியட்ஸு அந்த ஃப்ளோ எல்லாம் ஓகேயா, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதான் பார்த்துட்டு, அப்புறம் நார்மலாக ரெஸ்ட் ரூம் போகிறோமா, நடக்கிறோமா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஓகேவாக இருக்கோன்றத சொல்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, உங்கள் பேபிக்கும் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் என் பேபிக்கும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை. பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது த்ரூ அவுட் த ஜேர்னி. ஸோ இட் வாஸ் எ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பேபியோட ஃபர்ஸ்ட் 1.5 இயர் யூகேயில் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்கள் இங்கே யூகேயில் வந்து பேபியை வந்து பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கான்ஃபிடெண்ட்டாக பெற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை. அம்மா அத்தை யாரையும் எங்களால் கூப்பிட முடியல. ஃபுல்லாக ஹஸ்பண்ட் தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாருங்கன்னு. உங்களுக்கு இன்கேஸ் கூப்பிட முடிஞ்சால் கூப்பிடுங்க. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் இந்தியா போய் இது பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை இங்கே யூகேயில் தான் உங்களுக்கு வந்து பேபி பிறக்கணுன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போகலாம். மெடிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எது பெஸ்ட்டுன்றதை பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். பட் அதில் எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். நாங்கள் இருந்த ஏரியாவில் சென்ட் ஜார்ஜ் வந்து நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. யூகேயில் வந்து டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதுவும் ஒன்றுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து டூட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஜேர்னி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நமக்கு எப்படி இருக்கும் யூகேயில், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு நான் செக் பண்ணப்போ எனக்கு பெருசாக வீடியோஸ் எல்லாம் கிடைக்கல. அப்போ வந்து யூகேயில் ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி இருக்குன்ற வீடியோலாம் ரொம்ப ரொம்ப கம்மி, 1 or 2 தான் இருக்கும் நான் யூடியூப்பில் செக் பண்ணாலே.
மோஸ்ட்லி வந்து NHS வெப்சைட்டு இல்லை அப்படி இல்லைன்னா நார்மலாக ப்ரெக்னென்சிக்கு நமக்கு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சில ட்ரஸ்டட் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் தான் நான் போய் பார்த்துப்பேனே தவிர இதில் நமக்கு யூகேல எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லலை. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.